பைசன் எங்க பைசன் அது இது பண்ணாரு. இங்க பாருங்க गाइस, பைசன் 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 பாருங்க, காட்டெருமை. ஆத்தாடி ஆத்தா, ஐயோ காட்டெருமை, ஐயோ சாமாங்க, வேற லெவலு. ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா இது, மூணார் வைல்ட் லைஃப். எப்படி ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோமா, ஐயோ ஐயோ ஒண்ணுமே தெரியல, வேற லெவலு. முகத்தில் மரண மீதி தெரியுது போலியே. ஸோ நமக்கு உண்டான எலிஃபண்ட் இதுதான். இங்கே பாருங்கள் எலிஃபண்ட்டோட வியூ மேலேருந்து பயமாக சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே ஒரு யூட்டன் இருக்கா, இந்த யூட்டனில் போயிட்டு இங்கே ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். ஸோ மக்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய எஸ்டேட்டுன்னு, ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க. கண்ணு கட்டுற வரைக்கும் ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். அண்ட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே மேகமே மறைஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியல, வேறு லெவலு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான டே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாரில் செகண்ட் டே. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி நம்ம ரூம்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ வெக்கேட் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் சஃபாரி ஸோ இது பண்ண வந்திருக்கோம். ஸோ சேனல் நியூ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் சஃபாரிக்கு வந்து பர் பர்சன் வந்து 700 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு வந்து அபவ் 3 years இருந்தால் அவங்களுக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் பிலோ 3 yearsனால் நீங்கள் வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு போகலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வாங்கியிருக்கேன். ஸோ நானும் சசி போக போகிறோம். ஸோ ஈச் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 rupees, ஸோ 1400 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோட்டோகிராஃபர், ஒரு ஃபோட்டோகிராஃபர் நம்ம கூடயே வருவார். ஸோ நிறைய கிளிப்ஸ்லாம் வந்து நம்ம எங்கெங்கே தேவையோ அங்கெங்கே எடுத்துக்கலாம். பட் எலிஃபண்ட் விட்டு நம்ம கீழே இறங்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் எல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜ் வந்து 300 rupees பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து சிஸ்டமில் இவங்க ஃபோட்டோஸ் போட்டுருவாங்க. நம்ம டேட்டா கேபிள் மூலியமாக வந்து நம்ம ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எலிஃபண்ட்லாம் வெயிட் பண்ணுறது நமக்காக உள்ளே போகலாம். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் எலிஃபண்ட்லாம் வந்து வெயிட் பண்ணுது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ப்ரீவியஸாக ரைட் போனவங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணுறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு போக வேண்டியது தான். சசி ரெடியா? பயமாக இருக்கா? ஸோ ஃபீடிங் கூட பண்ணலாம் என் எலிஃபண்ட்டுக்கு. அது வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நம்ம அங்கே போய் பே பண்ணிக்கலாம், வேணும்னா பே பண்ணிக்கலாம். கசுமா யானை பாரு, இதோ எத்தனை யானை வருது, இங்கே வருது பாரு யானை. ஏன்னா பயமா உனக்கு? ஆமாவா? போலாமா? ஓகே, ஸோ நம்ம வந்து எலிஃபண்ட் ரைடுக்கு மேலே ஏறி வெயிட்டிங் ஏரியாவில் உட்கார போகிறோம். ஸோ இது வந்து வெயிட்டிங் ஏரியா. ஸோ இங்கே வெயிட் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், அவங்க கூப்பிடுவாங்க நம்மளை. உட்காருங்க, இங்கே உட்காரலாம். ஓகே, ஆக்சுவலி செஷனில் கூப்பிட்டுலாம் பார்த்தோம். அவன் வந்து நேற்றுக்கு அந்த பொம்மை யானைக்கே வந்து அழுதானா, ஸோ அதனால் கூப்பிடல. ஓகே, ஸோ இது வந்து வெயிட்டிங் ஏரியா. இங்கே ஒரு ஹட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அங்கே அந்த இது தாண்டி யாரும் அங்கே வரக்கூடாது. ஸோ இது என்ட்ரு, இது வந்து எக்ஸிட்டு. ஓகே போகலாமா? ரெடியா? என்ன முகத்தில் மரண மீதி தெரியுது போலியே. கைஸ் எலிஃபண்ட் வந்துருச்சு. ஸோ டோட்டலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 எலிஃபண்ட் இருக்குது. ஒரு எலிஃபண்ட் மேலே வந்து மேக்ஸிமம் ஆஃப் 3 members உட்காரலாம். அதுவும் வந்து வெயிட் பார்ப்பாங்க எப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து பிலோ 3 yearsக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ 5 எலிஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 10 பேர் 10 to 12 பேருக்கு ரைட் போகலாம். ஸோ ஒரு ரைடு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 minutes கிட்ட ஆகுது. ஸோ நமக்கு உண்டான எலிஃபண்ட் இதுதான் ஏற போகிறோம். இப்போ இவங்க இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஏறிட வேண்டியதான். முன்னாடியே போயிடுயா? ஓகே ஓகே ஏறிட்டோம். சசி ஏறு 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 ஏறு, அதாவது எடுக்க மாட்டாங்கப்பா.
ஏறுப்பா. ஓகே, இங்கே பாருங்கள் எலிஃபெண்ட்டோட வியூ மேலேருந்து பயமாக சூப்பராக இருக்குது. ஏய் மக்களே, ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எலிஃபெண்ட் ரைடு. ஏய் கௌதம் அங்கே எந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். சசி வந்து ரொம்ப மரண பீதியில் இருக்கா. பூச்சி பேச்சு இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம முன்னாடி வந்து ஒரு 3-4 யானை போகுது. ஸோ அடுத்த ட்ரிப் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இங்கே. ஓகே, வாவ் சூப்பரு. ஏற ஆரம்பிச்சிச்சு, நம்ம லாஸ்ட்டாக ஏறுறோம். சசு ஹாய். சசு அங்கே பாருங்கள். யானை மேலே அம்பாரி அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. நல்லா பாருங்களேன், சூப்பராக ஆடி அசைஞ்சு போகுது, செம்மையாக இருக்குது. போங்க வேறு லெவலு. யானைக்கு வந்து இப்போ லைட்டாக ஃபீட் பண்ண போகிறாங்க. ஏன்னா நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்குது, அது கொஞ்சம் பாவம் தானே. ஸோ அதனால் இப்போ ஃபீட் பண்ண போகிறாங்க. ஆஹா நல்லா ஆடுது, குலுங்குது. சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த மூணாரில் இந்த வந்து எலிஃபெண்ட் சஃபாரி ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். நமக்கு முன்னாடி ஒரு 4 யானை போகுது. பெருசாலாம் எதுவுமே இல்லை, ஜாலியாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் மாதிரி நிற்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துறாங்க நமக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 150 rupees ஆகுது ஒருத்தங்களுக்கு. ஸோ 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 rupees. ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஷன் அங்கே இருக்குது. நல்லா மலை ஏறுதுங்க மேலே. ஓகே ஓகே, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிளேஸு. இங்கே பாருங்கள், சுற்றிலும் வந்து நிறைய பைன் ட்ரீஸ்லாம் இருக்குது, ரப்பர் ட்ரீஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு 4 யானை போயிட்டுருக்கு. அதில் ஒரு 4 கப்புள்ஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு யூட்டன் இருக்கா, இந்த யூட்டனில் போயிட்டு இங்கே ஃபோட்டோகிராஃபர் இருக்கார். ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். ஒரு 5 மீட்டர் போனால் ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த சைடில் ரொம்ப வெயிலும் இல்லை. ஸோ அதனால் நல்ல ஒரு பிளேஸாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா ரொம்ப வெயிலில் போனால் யானை ரொம்ப டயர்டாகிடும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க. அப்பப்போ வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஸோ தட்ஸ் இட். நம்ம இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மேலே ஏறி ஒரு ரவுண்டு கீழே இறங்கிட வேண்டியது தான். ஆக்சுவலி 700 rupeesன்றது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு 500 rupees வச்சுருக்கலாம். ஏன்னா 50 மீட்டர் தானே, ரொம்பலாம் பெருசாக போக வேண்டியது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டு அப்படியே சஷ்வந்த் வெயிட் பண்ணுறான் எங்களுக்காக. இன்னொரு ஃபோட்டோ எடுக்கலாம் கீழே போய். சஷ்வந்த் போய் கேட்டு பார்க்குறோம். போய் நானும் சஷ்வந்த் சசி 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டு பார்க்கலாம். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம வரும்போது கரெக்டான டைம் இது. இப்போ பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாகிடுச்சு. சஷ்வந்த் அம்மா அப்பாலாம் வெயிட் பண்ணுறாங்க. சசி எப்படி இருந்துச்சு யானை? சூப்பராக இருந்துச்சா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் ரைட் முடிஞ்சிச்சு. சஷ்வந்த் வந்து ஃபஸ்ட்டு பயந்தான், அப்புறம் வந்து ஃபோட்டோவாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க வெளியே போகலாம் இப்போது.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிஃபென்ட் சஃபாரி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எலிஃபென்ட் சஃபாரி முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டே சொன்னல, நான் ஆல்ரெடி வந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம் சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ மூணார் டு கோயம்புத்தூர் ரோட் அந்த ரோட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். அண்டு போகிற வழி இன்னொரு டேம் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன டேம்னு தெரியல எனக்கு. நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் கைஸ். A few moments later. ஸோ கைஸ், இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து இந்த டீ பேக்கெட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சாய் பஜார்னு ஒரு ஷாப் இருக்குது, இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூவே வந்து பயங்கரமாக இருக்குது. ரிப்பிள் டீ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஷாப் போர்டு போட்டிருக்காங்க, சாய் பஜார். ஸோ நம்ம இங்கே போய் தான் வந்து பார்க்க போகிறோம். நல்ல ப்ளசண்ட்டான ஏரியா, நிறைய பார்க்கிங் இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் கூட இருக்குது பக்கத்துலேயே. ஓகே, இங்கே என்னென்ன இருக்குது? ஒயிட் டீ, வித்தவுட் மில்க்கு, கிளாசிக் க்ரீன் டீ, ரோஸ் டீ, அதுக்கப்புறம் கார்டமம், ஜிஞ்சர், லெமன் கிராஸ், மசாலா டீ, சின்னமம் டீ, அப்புறம் மசாலா, கார்டமம் டீ, ஜிஞ்சர், கார்டமம் டீ. ஸோ இது எல்லாமே இருக்குது. அண்டு இங்கே வந்து அந்த டீ பவுடருமே சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீ குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா வாங்கிட்டு போகலாம். ஓகே, ஜிஞ்சர் டீ வந்துருச்சு. ஸோ அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டமம் டீ, இது வந்து ஜிஞ்சர் டீ. ஸோ டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சுகர் வந்து பார்த்திங்கன்னா க்யூப் சுகர் தான் கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே தானே? நல்லா இருக்கா? ஓகே தான். நம்ம ஜிஞ்சர் டீ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து சுகர் வந்து எப்படின்னா க்யூப்ஸ் மாதிரி தராங்க. ஸோ 3 க்யூப்ஸ்னால் வந்து நார்மல் சுகரு. ஸோ குடிச்சு பார்க்கலாமா? இந்த ஃப்ரெஷ் டீ அந்த மாதிரி வாசனை அடிக்குது. நம்ம லோக்கலில் குடிப்போம்ல சென்னையில், அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஆத்தென்டிக் இந்த கொழுகுமலை டீன்னு நினைக்கிறேன் இது. ஓகே கைஸ், நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ ரிப்பிள் டீயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிப்பிள் டீ, இது வந்து பார்த்திங்கன்னா பை 3 get 1 ஃப்ரீ. ஸோ இது 3 வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் காம்போவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஜிஞ்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் டீ. ஸோ ஜிஞ்சர் பிளாக் டீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டமம். ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஓகே, பர்ச்சேசிங் ஓவர். ஓகே கைஸ், பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பில் கட்டுவேன். ஸோ எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வந்து 4, இது ஒரு 4 பேக்கு, அது ஒரு 4 பேக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 வாங்கினா 1 ஃப்ரீ. ஓகே ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காரில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து சஸ்பென்ஷன் சவுண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த சவுண்டு மட்டும் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் நம்ம வந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா நினைக்கிறேன், அனிமல் கிராசிங்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது அனிமல் கண்ணில் பட்டுதுன்னா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாரில் இருக்கிற மாருதி சுசுகி ஷோரூம் வந்திருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்லேருந்து இந்த ஃபேன் வந்து ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, உள்ளே இருக்கிற பேரிங் போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு கேட்கும்போது இந்த ஃபுல் ஃபேனே வந்து மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு நைட்டு 1 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழியில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே பார்த்துட்டு போகிறது ரொம்ப லேட்டாக நினைக்கிறேன். நான் இதுவே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 hours மேலே ஆகிடும் ஃபுல்லாக கழட்டி மாட்டுறதுக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க கேட்போம். ஸோ கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இங்கே வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வண்டி ரெடி ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 4 hours ஆகும். ஸோ 4 hours வந்து நம்ம இங்கே தான் வெயிட் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு. நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 4 hours அப்புறம் தான் வந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். ஸோ அது வரைக்கும் இங்கே தான் வந்து அப்படியே ஸ்டே பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 4 hours அப்புறம் மீட் பண்ணுறேன். 3 hours later. ஸோ கைஸ், ஆல்ரெடி வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கோம் இந்த ஹோட்டலில். ஒருத்தன் போயிட்டுருக்கான். இன்னொரு இப்போ மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock கிட்ட ஆக போகுது. ஸோ 1/2 hour ஆகும் நாங்கள் மாட்டுறதுக்கு. அதுக்கு நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். இங்கே நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் பரோட்டா அண்ட் வந்து சாம்பார் ரைஸ். ரொம்ப பசிக்கல, ஸோ அதனால் வந்து இது மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்டு பரோட்டா பார்த்தீங்கன்னா சரியான டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒரு ஹோட்டலில் மட்டும் தான் வந்து பரோட்டா வேணால் குருமா தராங்க. அது ஒரு அதிசயமாக இருக்குது. ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து லஞ்ச் முடிச்சாச்சு. லஞ்ச் வந்து நாங்கள் வந்து பரோட்டா அண்டு சாம்பார் சாதம் சாப்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் ரெடி ஆகிடுச்சான்னு போய் பார்க்கலாம்.
கார் ரெடி ஆகிடுச்சுன்னா கிளம்ப வேண்டியதான். ஸோ ஆல்ரெடி இங்கேயும் வந்து 4:30 மணி ஆகிடுச்சு. இன்னும் கோயம்புத்தூரில் ரூம் வேறு புக் பண்ணல. அங்கே போய் தான் ரூம் புக் பண்ணணும். ரூம் கிடைக்குமான்னு வேறு தெரியலையே. ஸோ பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கார் ரெடி ஆகிடுச்சு பார்க்கலாம். ஸோ வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் ட்ரைவ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஃபேனே ஃபுல்லாக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபேனு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நம்ம லேட்டாக தான் போய் சேருவோம் நைட்டு கோயம்புத்தூருக்கு. போய் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நம்ம மூணார்லேருந்து கிளம்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுன்ற ஒரு ஸ்ட்ரீட் இது. செம கூட்டம், பயங்கர ரஷ்ஷு. கூகுள் மாத்தாஜி ஃபுல்லாக எல்லோ கலரில் காமிக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரோடு. க்ரௌடு வேறு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஷாப்பிங் பண்ணுறவங்க எல்லாம் அங்கேயும் போயிட்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போக போகிறோம். கோயம்புத்தூருக்கு நம்ம புக் பண்ணியிருக்க ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு 176 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ஸோ அப்ராக்சிமேட்டாக வெறும் ட்ராவல் டைம் மட்டும் 5 ஹவர்ஸ் காமிக்குது. நடுவில் வந்து பிரேக் எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் சாப்பிடுவோம். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தாலும் டைம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ மணி 5:10 12:30 ஆகிடும் போல இருக்குது நம்ம போய் சேர்றதுக்கு. ஸோ பார்ப்போம் போகிற வழியில் வேறு என்னென்ன ஸ்பாட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வீக்கெண்டுனால பயங்கர கூட்டமாக இருக்குது கைஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ பயங்கர கூட்டமாக ஆகிடுச்சு. சென்னை டு மூணார் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் எதுவும் பார்க்க மாட்டீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் பார்க்கலாம். இது வந்து மெயின் மூணார் போல் இருக்குது. ஜீப் சஃபாரி பண்ணுறதுக்கான வெஹிக்கிள்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அண்டு ஸோ நம்ம இப்படி வெளியே வரப்போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து அவுட்டர் வழியாக வரப்போகிறோம். இதுக்கப்புறம் தான் வந்து மெயின் பிக்சரே பார்க்க போகிறீங்க. ஆஹா, சரியான கிளைமேட் ஆக போகுது. லைட்டாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மூணாரில் பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கௌதம் என்ன நம்ம சொல்லுவான். என்ன சொல்லுவோம் கௌதம்? எஸ், இந்த ரோட்ஸ் தாங்க. அதுவும் பைக்லலாம் வந்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் கேர்ஃபுல்லாக வரணும். அப்படியேங்கப்பா, இந்த வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அப்படியே செம்ம க்ரீனாக இருக்குது. வேறு லெவலாக இருக்கா? அங்கேனா ஒரு பெரிய பழைய பில்டிங் ஒன்று இருக்குது. என்னன்னு தெரியலையே, கம்பெனியா அது? மேபி டீ எஸ்டேட்டாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கா? எஸ், இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள். தண்ணி கீழே போகுது. சூப்பரு. இங்கே தான் ரிப்பிள் இது டீ ஃபேக்ட்ரி இருக்கு பாருடா. ஆமாம், ரிப்பிள் டீ ஃபேக்ட்ரி இது. அந்த ஃபேக்ட்ரி நம்ம வாங்கின டீ வந்து இதோ இங்கே தான் ரிப்பிள் டீ ஃபேக்ட்ரி. நல்ல வாசனை அடிக்குதுப்பா. அந்த டீ எல்லாம் வாசனை அடிக்குதுப்பா. சூப்பரு. சூப்பரு. மக்களே சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது ஃபுல்லாகவே ரிப்பிள் டீ எஸ்டேட் போல் இருக்குது. அங்கேருந்து எவ்வளோ பெரிய எஸ்டேட் போகிறாங்களே, செம்மையான எஸ்டேட் இது. இது ஃபுல்லாக மேலே இருக்குது. ஃபுல்லாகவே இந்த டீ எஸ்டேட் தான் போல். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாசனையும் அடிக்குது. அந்த பச்சை ஒரு வாசனை, ஒரு மாதிரியான ஒரு வாசனை. இது ஃபஸ்ட் டைம் அந்த அரோமா வந்து ஃபீல் பண்ணுறேன். நல்ல ஒரு வாசனை. அண்ட் ரோடுமே பாருங்களேன், சும்மா வளைஞ்சி போகுது. இப்போ நீங்கள் பார்க்குறதுன்னா நீங்கள் வந்து இது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எஸ்டேட்டு. இதுதான் எஸ்டேட் ஃபோட்டோ பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருந்தது. ஸோ இங்கே எடுக்கிறோம் ஃபோட்டோ. ஸோ இங்கே எடுக்கிறோம் பாருங்கள் வீடியோ. எப்படி பா, பயங்கரமான பெருசுடா. எப்பா, பெரிய எஸ்டேட் இது. ஐயோ மக்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய எஸ்டேட்டுன்னு. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க. கண்ணு கட்டுற வரைக்கும் ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். அண்ட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே மேகமே மறைஞ்சு போச்சு. ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரில. வேறு லெவலு. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு மாதிரி இருக்குங்க. ரொம்ப எக்ஸைட் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு. பட் இருந்தாலும் இதை பார்த்து ஆனந்தம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல என்னால். இங்கே பாருங்க, மேலே ஒரு மலையே மூடி போச்சு. சரியான மிஸ்ட்டு. வா, வேற லெவலு. உண்மையிலே சொல்கிறேன், மூணார் வந்து சும்மா அங்கங்கே நின்று வியூ பாயிண்ட் பார்க்கறத விட அது மாதிரி ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது பார்க்குற சீனரிஸ் தாங்க வேறு லெவலில் இருக்குது. ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா தலையார் எஸ்டேட்டு. ஸோ இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது. ஸோ இங்கே வரவங்க டீ குடிச்சிக்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள் மக்களே, வேறு லெவலில் தான் இருக்குது. ஐயோ, நான் பார்க்குறது நிஜமா இல்லை கனவானே தெரியலையே. அங்கங்கே தண்ணி வேற போகுது. சரியான
மிஸ்ட்டு ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. ஸோ டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிட்டு அடுத்த வியூஸ் காமிக்கிறேன். அப்போ இருட்டுச்சுன்னா ஒன்றுமே பார்க்க முடியாது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பாயிண்டில் பார்க்கலாம். மக்களே, இதுதான் வந்து லக்கம் வாட்டர் ஃபால் இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கில் இருக்குது. ஸோ தண்ணி வந்து ஓரளவுக்கு நார்மலாக வருது. ஸோ நம்ம பிரிட்ஜில் நிற்கிறோம். ஸோ அதனால் நிற்க இடம் இல்லை. ஸோ கிளம்பலாம். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக உங்கள் வீடியோ எடுக்கிறேன். லக்கம் வாட்டர் ஃபால் வந்து பாருங்கள். இங்கே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், லக்கம் வாட்டர் ஃபால். A few moments later. ஓகே, இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மறையூர் சாண்ட்லூட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ அந்த செல்ஃபில் நிறைய சாண்ட்லூட்ஸ் இருக்கும். இன்னொரு இங்கேருந்து 5 to 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே சாண்ட்லூட் தான், 2 சைட்லையுமே. பைசன் எங்கே பைசன் அது இது பண்ணுவாரு. இங்கே பாருங்க கைஸ், பைசன் பாருங்க, காட்டுருமே. ஆத்தாடி ஆத்தா, ஐயோ காட்டுருமே. ஐயோ செமங்க, வேற லெவலு. நான் பார்த்தேன். ஆமா இங்க வரும் டேடி. இன்னும் போற வழியில யானையை பார்க்கலாம். எலிஃபண்ட், காட்டெருமை எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே ஒரு செக்கிங் போஸ்ட் இருக்குது. போஸ்ட் இருந்தது ஒன்றும் பெருசாக. செக்கிங்னா எத்தனை பேர் போகிறீங்க, எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக கேட்கல. பேர் கேட்டாங்க, யாராவது ஒருத்தரோட பேர், அப்புறம் கார் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவில். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நோட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, திருப்பி நம்ம வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே நான் லைட்டாக போட்டு சூப்பராக இருக்கே. ஏன்னா நம்ம வர வழியில் இந்த மறையூரில் வந்து நிறைய ரெசார்ட் இருக்குது, காட்டேஜஸ் இருக்குது. பாருங்களேன், இங்கேயும் ஒரு காட்டேஜ் இருக்குது வித் ஜீப் சஃபாரி பட் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த மறையூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸ், ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நைட்டில் வரதுனால சரியா சில இதெல்லாம் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் வந்து ஒரு டே டைமில் வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் மறையூர் வந்து. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க மக்களே. இந்த ஏரியா பாருங்கள், ஃபுல்லாக இருட்டு. ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா இது, மூணார் வைல்ட் லைஃப். எப்படி ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோமா? ஐயோ ஒன்றுமே தெரியல, வேற லெவலு பாருங்க. இதெல்லாம் வந்து லைஃப் டைமில் ஒரு டைம் வந்து கண்டிப்பாக ஒரு சொல்கிறது அச்சீவ்மெண்ட் இது எங்களுக்கு. இந்த மாதிரி மூணாரில் வந்து இவ்வளோ நைட் ட்ரைவ் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் ஜோனில் வந்து த்ரில்லிங்காக போகிறதே வேற லெவல். கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஓகே டன். ஸோ இங்கே செக்கிங் இருக்குது. செக்கிங் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்தது. செக் போஸ்ட்டில் வந்து நம்ம காரணம் செக் பண்ணி பார்த்தாங்க. அதே தான், எங்கேருந்து வரோம், எங்கேருந்து போகிறீங்க, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க எல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸருக்கு வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு நம்மளை வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. So thank you, come again Kerala. Okay, we are entered into Tamil Nadu. So நம்ம officially entered into Tamil Nadu. தங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட். ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பாரு. ஓகே, ஸோ நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ இது வந்து எலிஃபண்ட் ஜோன். ஸோ உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா 50 rupees வந்து என்ட்ரி டிக்கெட் கேட்டாங்க. ஸோ அதை பே பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட், டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஏதாவது டைகர்ஸை பார்க்கலான்னு நினைக்கிறேன். லக் இருந்தால் பார்க்கலாம். இந்த ரோடு பாருங்கள், வேறு லெவலான ரோடு, சூப்பர் ரோடு இது பாருங்கள். இங்கே லைன் இருக்கு. ஸோ நல்லா ஓட்டலாம். ஆனால் ரொம்ப சின்ன ரோடு இது. ஸோ கேர்ஃபுல்லாக ஓட்டணும். நல்லா இருக்குடா. மாடு காட்டெருமை நிறைய வீட்டில் ஒன்றுமே தெரியலையே. அது இங்கே காட்டெருமை. உடுமலைப்பேட்டை வந்து இன்னொரு 10 கிலோமீட்டரில் வந்துடும். ஆல்மோஸ்ட் இல்லை, நம்ம வந்து ஃபுல்லாக மலை இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரோடு தான். சரியான எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மூணார் எக்ஸ்பீரியன்ஸு. லாஸ்ட் ஃபைனல் சூப்பர். ஆமாம், ஃபைனல் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி இருந்தது. செம்மையாக
ஓகே காய்ஸ், இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூணார்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோமா. இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டரில் உடுமலைப்பேட்டை இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு டீ போட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் வண்டியை. பயங்கரமான ரோடு, வளைவு நெளிவாக இருந்த ரோடு. இதெல்லாம் வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அதுவும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணது இன்னும் அல்டிமேட்டாக இருந்தது. பைசன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்புறம் எலிஃபெண்ட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஏதோ ஒரு அனிமல் மாதிரி இருந்தது. என்னென்னு சரி ஃபோன் எடுத்து இப்போ வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறது ஓடிச்சு. அது என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு செம்மையாக இருந்தது. ஸோ டீ வாங்கியாச்சு. ஒரு டீ பிரேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். சசி வந்து நல்லா ஜாலியாக விளையாட்டுருக்கான். அண்டு சசி இங்கே வந்து எங்கள் அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம். இல்லை இந்த சைடில் போகும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு காஃபி ஷாப்பில் டீ மட்டும் குடிச்சிட்டு போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் காஃபி ஷாப்லேருந்து. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து கோயம்புத்தூர் போக வேண்டியது தான். கோயம்புத்தூர் போகிறதுக்கு இன்னும் ஒரு 2.5 hours நமக்கு காமிக்குது. ஸோ நம்ம டின்னர்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 3.5 hours ஆகிடும். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி ஆக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11:30 12 o'clock போய் சேருவோம். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து டின்னர் சாப்பிடும்போது ஸ்டாப் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ரோட் ஷாட்ஸை பாருங்கள். இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் அமுத சுரபின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் நைட் டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது ரெஸ்டாரண்ட்டு. அதனால் வந்து இங்கே சாப்பிட வந்திருக்கோம். ஸோ கௌதம் வந்து கார் பார்க் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளே போய் சாப்பிட வேண்டியதுதான். ஓகே கைஸ், இப்போ நம்ம சாப்பிட்டு கிளம்பியாச்சு. டேரெக்டாக நம்ம ரூம் போக வேண்டியதான். ரூம் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ரூம் புக் பண்ணியாச்சு. ரூம் நம்பர் 209. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், 6 bedded ரூம். இது இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பெட் கொடுத்துருக்காங்க. பர் டே ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6000 rupees. அண்டு 2 அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாத்ரூம், அப்புறம் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு மிரர் இருக்குது. இப்போ இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எப்படி சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ட்ரைவ் சேஃப் அண்ட் ட்ரைவ் சேஃப். டாடா பாய்.